வேர்டு அனாலஜியில் சப் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பார்க்குறோம். இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் விலங்குகள் அது சார்ந்த வினாக்கள் தான் இருக்கும். ரைட்டுங்களா? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, விலங்குகளுடைய பெயர்களும் அதோடைய இளமை பெயர்களும் நம்ம ஆங்கிலத்தில் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இன்கேஸ் அவங்களுக்கு அதனுடைய டிரான்ஸ்லேஷன் தெரியல, தமிழ்ல என்னன்னு தெரியலனா இங்கிலீஷ்ல அப்படியே வந்து தங்கிலீஷ்ல டைப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து கொஞ்சம் கடினமா இருக்கலாம். நீங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் ஆங்கிலத்திலையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா வசிக்கிற இடம் பேர் வந்து குகை அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரை வசிக்கிற இடத்துக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு RRB NTPC 22 கேட்டிருக்காங்க. குதிரை லாயம், அதாவது ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? நாய் வந்து பாத்தீங்கன்னா ஒலி எழுப்பும் தன்மைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா குறைத்தல். ஸோ ஆட்டுக்கு என்னன்னு சொல்லிட்டு MTSல வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஆடு வந்து பாத்தீங்கன்னா கத்துதல். ரைட்டுங்களா? ப்ளீட் அப்படின்றது தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. பசுவோடைய இளமை பெயர் வந்து பாத்தீங்கன்னா கன்று, பசுங்கன்றுன்னு சொல்லுவாங்க. ஆட்டோட இளமை பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு GDல வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஆட்டோட இளமை பெயர் வந்து ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? கிட், KID, கிட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேனி வசிக்கும் இடம் வந்து பாத்தீங்கன்னா தேன்கூடு. ரைட்டுங்களா? சிலந்தி வசிக்கும் இடம் எது அப்படின்னா சிலந்தி கூடுன்னு சொல்ல கூடாது. ஏன்னா பாரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதான் கொடுத்துருக்கான், தப்பு. சிலந்தி வசிக்கும் இடம் வந்து பாத்தீங்கன்னா வெப். RRB குரூப் Dல வந்து 22 கேட்டிருக்காங்க. அதாவது தமிழ்ல வந்து வலை அப்படின்னு சொல்றோம். ரைட்டுங்களா? சிங்கத்தினுடைய இளமை பெயர் வந்து பாத்தீங்கன்னா குருளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிங்க குருளை அப்படின்னுவாங்க. அது இங்கிலீஷ்ல கப் அப்படின்னு சொல்லுவாங்க. வண்ணத்து பூச்சியினுடைய இளமை பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா புழு, அதாவது கேட்டர் பில்லர். 23ல CHSL SSCல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. மனிதன் வசிக்கும் இடம் வந்து பாத்தீங்கன்னா வீடு. பறவை வசிக்கும் இடம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது கூடு, இங்கிலீஷ்ல வந்து நெஸ்ட். இது வந்து ALP 24ல கேட்டிருக்காங்க. தவளைக்கு வந்து பாத்தீங்கன்னா டாட் போல். ரைட்டுங்களா? இளமை பெயர். இதுதான் நான் சொல்ல வந்தேன். பாருங்க, அவனுக்கு டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல கிடைக்கல, அதனால இங்கிலீஷ் எப்படி பண்ணிருக்கேன் பாருங்க. பூனைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டன், பூனைக்குட்டி. இது CGL கேட்டிருக்கான். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்ல ஆப்ஷன்ல குட்டின்னு கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? ஆனா இதை எடுக்க காணும். பூனைக்குட்டி கிட்டன்றது தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரா எடுத்திருக்கான். ரைட்டுங்களா? சோ நாம வந்து தவறா செஞ்சுட்டோம்னா இது மிக கடினமான கொஸ்டினா மாறிடும். சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. கோழியுடைய இளமை பெயர் என்ன? கோழி குஞ்சு. வாத்தோட இளமை பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு SSC செலக்ஷன் போஸ்ட் 2024ல கேட்டிருக்காங்க. டக்லிங், அதாவது வாத்து குஞ்சு. கரடி வந்து பாத்தீங்கன்னா எங்க வசிக்குங்க? குகையில வசிக்குமா? எலி எங்க வசிக்கும்? எலி வந்து பாத்தீங்கன்னா வலையில வசிக்கும். அதாவது அது இங்கிலீஷ்ல ஹோல், HOLன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10வது பாருங்க. குதிரை வந்து பாத்தீங்கன்னா ஒலி எழுப்பும் தன்மைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கனைத்தல். யானைக்கு என்னன்னு சொல்லிட்டு SSC MTS 22ல வந்து கேட்டிருக்காங்க. பிளிருதல், அதாவது ட்ரம்பெட் அப்படின்றது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஆந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒலி எழுப்பும் தன்மை வந்து அலறுதல் அப்படின்னு சொல்றாங்க. மயிலுக்கு என்னன்னு சொல்லிட்டு RRB NTPC 24ல கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? மயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகவுதல். நாயோட இளமை பெயர் வந்து பாத்தீங்கன்னா பப்பி. செம்மறியாட்டோடைய இளமை பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லேம்ப், அதாவது ஆட்டுக்குட்டி. இங்க பாருங்க, எக்ஸ்ட்ரா குட்டின்னு ஒண்ணு கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறாங்க பாருங்க. இதுதான் நீங்க வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆங்கிலத்திலையும் கரெக்டாவும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பெட்டர்னு சொன்னேன். ரைட்டுங்களா? மீன். ரைட்டுங்களா? அது வளரும் இடம் வந்து பாத்தீங்கன்னா மீன் வளர்க்கும் தொட்டி. ரைட்டுங்களா? அது ஆக்வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பறவைக்கு என்னன்னு சொல்லிட்டு 23ல SSC CPOல கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? பறவைக்கு என்னங்க? பறவை கூண்டு, ஏவியரி. நெக்ஸ்ட் பாருங்க. கொசு லார்வா. ரைட்டுங்களா? கொசு இளமை பருவத்துல என்னவா இருக்கும்? லார்வாவா இருக்கும். மனிதனுக்கு என்னன்னு சொல்லிட்டு குரூப் D. ரைட்டுங்களா? குழந்தை, அதாவது இன்ஃபேண்ட் அப்படின்றது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. முயல் எங்க இருக்கும்? வலையில் இருக்கும். பன்றி எங்க வசிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ரைட்டுங்களா? குட்டில். நெக்ஸ்ட் பாருங்க. குரங்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒலி எழுப்பும்? சாட்டர், அதாவது கிச்சிக் சிக். ஸோ எனக்கு இது உச்சரிக்க வரல, பட் பாருங்க, கிச் கிச் அப்படி சொல்லலாமா? அதை வந்து பாத்தீங்கன்னா சாட்டர் அப்படின்றாங்க. சிங்கம், சிங்கம் என்னங்க பண்ணுங்க? ரோர், கர்ஜித்தல். கழுகு வந்து பாத்தீங்கன்னா உச்சி பகுதின்னு கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? தேனீக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். தேனீக்கு தேன்கூடு, ஹைவ். இதான் வந்து ஆன்சர். ஆக்சுவலி தேனி வசிக்கிற இடம் போல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 18வது பாருங்க. காகம் வந்து பாத்தீங்கன்னா கரையும். ரைட்டுங்களா? கரைதல். குயிலுக்கு என்னன்னு சொல்லிட்டு NTPC 23ல கேட்டிருக்காங்க. அதுக்கு கூவுதல் அப்படின்றது தான் ஆன்சர். 19வது பாருங்க. கங்காரு. ரைட்டுங்களா? அதனுடைய இளமை பெயர் என்ன? ஜோயி. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க மறுபடியும்.
என்ன கொடுத்துருக்கான், கங்காருடைய இளமை பெயருக்கு பெயர் தெரியல, அதனால ஜோயின்றது தான் அதோடைய இளமை பெயர். அதை அப்படியே இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா தட்டச்சு பண்ணிட்டு இருக்கான், தமிழ்ல தங்கிலீஷ்ல பண்ணியிருக்கான். மானுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ரைட்டுங்களா? மானுக்கு வந்து பாத்தீங்கன்னா மான் குட்டி, ஃபான். ரைட்டுங்களா? இங்க பாருங்க வெறும் குட்டின்னு வேற கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்றதுக்கோசம் SSC MTS 23 கேட்டிருக்கான். எறும்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வசிக்கிற இடம் என்ன சொல்லுவாங்க, எறும்பு புற்று, ஆந்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. துறவி வசிக்கிற இடம், ரைட்டுங்களா, ஆசிரமம் அல்லது மடம், மொனாஸ்ட்ரி. Indus classes.